பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். உண்மையை உரைக்க. சென்னை புழல் ரெட்டி தெருவில் வசித்து வருபவர் மாலதி. இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் வீடு இழந்தவர் கை குழந்தையுடன் சார்லஸ் என்பவரை தொடர்பு கொண்டு தனக்கு வீடு வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதனையடுத்து சார்லஸ் மார்க் என்பவரை அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக 4,50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு அறிஞர் அண்ணா நகர் பகுதியில் உள்ள மார்க்கின் அடுக்குமாடியில் 2வது தளத்தில் உள்ள வீட்டிற்கு ஒப்பந்தமாக சென்றுள்ளார். 4,50,000 பெற்றுக்கொண்ட மார்க் மாலதிக்கு வீடு ஒப்பந்தம் அளித்துள்ளார். இந்நிலையில் மார்க் வங்கியில் கடன் வாங்கியுள்ளதாக வங்கி அதிகாரிகள் மாலதி குடியிருக்கும் வீட்டிற்கு வந்து கூறியுள்ளனர். உடனடியாக சார்லஸை தொடர்பு கொண்ட மாலதி வீட்டிற்கு வங்கி அதிகாரிகள் வந்துள்ளதை கூறியுள்ளார். இதனையடுத்து சார்லஸ் அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 1 வருடம் கழித்து ஒப்பந்தத்தை நீட்டித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அதேபோல் ஒப்பந்தத்தை நீடிப்பதற்கு 50,000 பெற்றுக்கொண்டு ஒப்பந்தம் நீடித்துள்ளார். இந்நிலையில் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகளுடன் வந்து வீட்டில் உள்ள பொருட்களை வெளியில் வைத்து பின்னர் வீட்டை சீல் வைத்துள்ளனர். உடனடியாக பாதிக்கப்பட்ட மாலதி புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட புழல் சரக போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர். இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத புழல் போலீசார் மீது அதிருப்தி கொண்ட மாலதி தனது 3 குழந்தைகளுடன் இன்று காலை முதல் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்த புழல் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜா சிங் தலைமையிலான காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாலதியிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத மாலதி சுமார் 4 மணி நேரமாக தர்ணா போராட்டத்தை நீடித்தார். மேலும் தொடர் பேச்சுவார்த்தையை அடுத்து காவல் ஆய்வாளர் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மாலதி தனது தர்ணா போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாக கூறியுள்ளார். 2022 அன்றைக்கி நான் லீஸுக்கு இங்கே வந்தேன். மார்க் சார்லஸ் நாங்கள் 2 பேரும் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தான் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு லீஸுக்கு விட்டாங்க. அடிக்கடிக்கு வந்து நாங்கள் வந்த 3வது மாதத்துலேயே வந்து பேங்க்லேருந்து நோட்டீஸ் ஓட்டும் போது நாங்கள் கேட்கும் போது 2 பேரும் நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் லோன் நான் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து அக்ரிமெண்ட் போட்டதுக்குள்ளே வீடு ஜப்தி பண்ணிட்டாங்க. நான் கேட்டதுக்கு தரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பைசா தராத, இந்த மாதிரி நாங்கள் வாழ்வாதாரமே இல்லாத படுக்க கூட இடம் கிடையாது, நாங்கள் சுற்றின்னு இருக்கோம். இங்கே யாருக்கிட்ட நாங்கள் போய் சொல்கிறது? நான் கமிஷன் 5 லட்ச ரூபா தரணும். நான் கமிஷன் ஆஃபீஸ் போனேன், டிசி ஆஃபீஸ் போனேன், எங்களுக்கு எந்த எதுவுமே கொடுக்கல ரெஸ்பான்ஸ். போலீஸ் ஸ்டேஷன் போனால் எங்களை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து மிரட்டுறாங்க. எனக்கு எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் எங்கே உட்காந்துட்டோம். எங்களுக்காக நீங்கள் பார்த்து எங்களுக்கு செய்யணும். 3 குழந்தைங்கள பாருங்கள், ஒரு குழந்தை உடம்பு முடியாத குழந்தை வச்சுருக்கேன். நீங்கள் தான் சார் எல்லாமே எங்களுக்கு செய்யணும் பார்த்து.